கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனே நமக்கு அடைக்கலம். திருப்பாடல்கள் 91 அதிகாரம் 1 முதல் 2 முடிய வசனங்கள். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகிலே பலவிதமான போராட்டங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கும்போது நமக்கென்று ஒரு பாதுகாப்பான புகலிடம் உண்டு என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆண்டவரே அந்த புகலிடம். அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் தம் சிறகுகளாலே உங்களை மூடி தம் செட்டையின் கீழ் உங்களுக்கு அடைக்கலம் தருவார். எனவே உலக மனிதர்களையோ பணத்தையோ சார்ந்து கொள்ளாமல் உன்னதமானவரின் மறைவுக்கு ஓடி வாருங்கள். கழுகானது தன் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல இறைவன் நம்மை சுமந்து கொண்டு வழி நடத்துவார். அவர் நம்மை நடத்தும் விதங்கள் அதிசயமானவை, ஆச்சரியமானவைகள். அன்றைக்கு இஸ்ராயேல் ஜனங்களை செங்கடலிலே அதை இரண்டாய் பிளந்து கட்டாந்தரையிலே நடப்பது போல் நடக்கச் செய்தார். எனவே இன்றே அவருடைய மறைவுக்குள் ஓடி வாருங்கள். கடந்த நாட்களில் உங்கள் தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நிறைவை காணாமல் எல்லா விதத்திலும் குறைவை அனுபவித்து வந்தீர்கள் என்றால் இறைவனின் நிழலுக்குள் வந்துவிடுங்கள். அந்த அடைக்கலத்திற்குள் நீங்கள் வரும்பொழுது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பலனை விட அதிகமான நிறைவான பலனை பெறுவீர்கள். அன்பு இறைவா, நீரே எப்போதும் எங்களை பாதுகாக்கும் அரண், கேடயம். எப்போதும் நிழலிலே தங்கியிருந்து நாங்கள் நிலையான நிறைவான பலனை பெற எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.